இந்த நிகழ்வில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஆட் பண்ணலாமேன்னு சொல்லி ஒரு சில துப்பாக்கி. ஓகே, இதோட பின் கதை என்ன அப்படின்னா, மாமியார்கள் செயலை நான் சொல்லிடுறேன். என் மருமக வந்து என் மகன் கிட்ட விடவே மாட்டா, என் மகன் கிட்ட நெருங்கவே முடியாத மாதிரி என் மருமக இருக்கா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கை தூக்கி பதில் சொல்லலாம். இல்லை நீங்க சொல்லலாம், என் கணவர்கிட்ட எங்க அம்மா பேசவே விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமா ஒட்டியே இருப்பாங்க, துப்பாக்கி மாதிரி வந்து எப்பயுமே கன் ஷாட்டோட இருப்பாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணால் நீங்க கை தூக்கி சொல்லலாம். கல்யாணம் ஆகி இப்போது 6 வருஷம் ஆகுது சார். கடைசி பையன் தான் அவங்க, என்னோட ஹஸ்பண்டு. ரொம்ப செல்லன்றதுனால அவங்க கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது காலையில் எந்திரிச்ச உடனே நான் காஃபி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க காஃபி போட்டு கூடவே பக்கத்துலேயே வச்சுக்குவாங்க. டிஃபன் நான் போடுறதுக்கு முன்னாடி அவங்க டிஃபன் போட்டு பக்கத்துலேயே வச்சுக்குவாங்க. டே அப்பா கூட போடா, அப்பா கூட போ, அப்பா கூட அப்பா, அப்பா கூட போடா, அப்பா கூட போ அப்படின்ட்டு அப்படியே அப்பா கூட அமுச்சு விட்ருவாங்க. அதோட நைட்டு 10, 11 மணிக்கு தான் வருவார். நான் நடுவில் வேலைக்கு போயிடுவேன். இப்படி தான் நடக்குங்க. அது ஏன் என்னன்றது தெரியல. ஓகே, மகன் பக்கத்தில் நெருங்கே விட மாட்டீங்க. பாசம் விட மாட்டேங்குது. சரி, அவங்களுக்கு அவங்க கணவர் மேல இருக்கிறது பேர் என்னது? நாங்கள் எந்த டிஸ்டர்பும் கொடுக்க மாட்டோம். இருந்தாலும் நீங்கள் பேசுகிறப்போ பேசுங்க, இப்போ வந்து வேலையில் பாருங்கப்பா. டிஸ்டர்ப் கொடுக்க மாட்டாங்க சார், பையனையும் கொடுக்க மாட்டாங்க, அவங்களே வச்சுக்குவாங்க. அவங்க வந்து என்ன நினைக்காங்க, என் கணவரோட ஒரு பிரைவேட் டைம் கொஞ்சம் கிடச்சிதுன்னா நல்லா இருக்கும், தனியாக பேசுறதுக்கோ வைக்கிறதுக்கோ. நீங்கள் எப்பயுமே கூடவே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தனியான டைம் எப்போ கிடைக்கும்? நைட்டு 11 மணிக்கு மேலே கிடைக்கும் சார். அவர் போயிட்டு அலைஞ்சிட்டு வந்து டயர்டில் தூங்கிடுவார். பேசுறதுக்கே டைம் இருக்காது நமக்கு. அவன் தொழில் அந்த மாதிரி. அப்போ நான் தொழில் அந்த மாதிரி. அப்போ நீங்கள் தானே அதுக்கேற்ற மாதிரி சூழல் அமைச்சு கொடுக்கணும். எங்கேனாலும் போங்கப்பா, எங்கள் மாதிரி இருக்காதுங்க. நாங்கள் உங்கள் அப்பாலாம் நாங்கள் எங்கேயும் சேர்ந்து போனதில்லை எங்கேயுமே. நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு பத்திரமா வீடு வந்து சேருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த கேளுங்க நேர 6 மணிக்கு மேலே விடுவாங்க சார். 6 மணிக்கு மேலே சரி விடுறாங்களேன்னு வந்த உடனே காஃபி குடிச்சிட்டு 7 மணி ஆகிடும். சரி 7 மணிக்கு வெளியில் போகலான்னு பிளான் பண்ணோன்னா, டே மணி என்ன 7 ஆயிருச்சு, அதுக்குள்ளே எங்கடா போகிறீங்க, நைட்டு சாப்பிட்டு படுங்கடா, இன்னொரு நாளைக்கு போய்க்கலான்ருவாங்க. மறுநாள் இதே டைலாக சார் பயம். ஆனால் அது உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, நான் நிறைய பேர் வீட்டில் பார்க்குறேன். மருமகளும் பையனும் எங்கேயா வெளியே கிளம்பிட்டாங்கன்னா உடனே அங்கேருந்து எங்கே இருந்தால் மூக்கில் வேத்த மாதிரி வந்துடுறீங்க. வந்துட்டு நோ 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 அதெல்லாம் கூடாது, அதெல்லாம் நீ ஏன் பண்ணுறேன்னு கேட்குறீங்க. இது இங்கே மட்டும் நிறைய பேர் வீட்டில் பார்க்குறேன்னா. எங்கள் மாமியார் வந்து லாஸ்ட்டு பையனால ரொம்ப செல்ல பையன். அதனால் வந்து எப்பயுமே ஒட்டு பிசின் மாதிரி ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. பேசுங்க. பையன் தனக்கு மட்டும்தான் அப்படி. அதான் நான் இருக்கிற வரைக்கும் என் பையன் எனக்கு தான் அப்படின்ற ஒரு இதில் நான் அப்படி பேசுகிறேன். நீங்கள் இருக்க வரைக்கும் ஓகே, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல. கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே. அடுத்ததாக கிடச்சிருக்கக்கூடிய அரிய பொருள் வந்து பூத கண்ணாடி. பேசிக்காக அதை சொல்லி புரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அதை அந்த பூத கண்ணாடியில் பார்க்குற மாதிரி பார்த்து பெரிய விஷயமா ஊதி பெருசாக்குறது. அதை யார் பண்ணுறா? ஊர்ல இருந்து ஃபோன் வந்துச்சுன்னா போதுங்க சார். அம்மா வீட்ல இருந்து அம்மா நாங்கள் ஸ்பீக்கரில் தான் போட்டு பேசுவோம். நானும் ஸ்பீக்கரில் தான் போடுவோம், அத்தையும் ஸ்பீக்கரில் தான் யார்கிட்ட போட்டாலும் பேசிக்குவோம். அப்போ வந்து அம்மா என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்கியா பாப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், நல்லா இருக்கம்மா அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம், இதை தவிர உங்களுக்கு வேறு எதுவுமே பேச தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அத்தை. அப்போ நான் கம்மனே அம்மாட்ட பேசிகிட்டு இருப்பேன். அப்புறம் ஊருக்கு வரையா பாப்பா அப்படின்னு கேட்டாலே போதுங்க சார், பிடிச்சிக்குவாங்க சண்டையை. அப்போவே பேசிகிட்டு இருக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. ஆமாம், இப்போவே கேட்டுட்டாங்க. இப்போதான் 3 மாதம் ஆச்சு ஊருக்கு போயிட்டு வந்து, மறுபடியும் கூப்பிட்றாங்க பாரு, இனி இப்போ ஆரம்பிச்சுக்குவா. வீட்டில் எல்லாம் பாத்திரத்தரலாம் உடச்சி போட்டு இனி பாரு எல்லாத்துக்கிட்டையும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தான் உட்காந்துருப்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சார். அது எதுக்குங்க சார் சொல்லணும்? அதே அவங்க சொல்கிறாங்க, என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நான் என் பிள்ளைய வர சொல்கிறேன்னா, ஊரில் தானே அவளும் இருக்கிறா, அவள் நான் வர சொல்கிறேன்னா எத்தனை வாட்டி நான் வர சொல்லிட்டு இருக்கிறேன், உங்கள் அம்மா மட்டும் ஏன் வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க சார். ஓகே, அம்மா கூட பேசுறதே ஒரு சின்ன விஷயம், அதை போட்டு பெருசாக பிரச்சனையாக்கி. சின்ன விஷயம் இல்லை சார். 10 நாளைக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணதையும் வர்றையான்னு கேட்பாங்க. உடனே இவன் வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அன்னைக்கு ஃபுல்லாகவே யார்கிட்டையும் நல்லா பேச மாட்டா, வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை போட்டு உடைப்பா, பேச்சே சரி இருக்காது, பேச மாட்டா, சாப்பிட மாட்டா. அதனால எனக்கு பிடிக்கிறதில்ல. அவங்க கூப்பிடுறாங்கங்கிறதுனால உடனே இவ டென்ஷன் ஆயிடுவா. பேசுனா தப்பில்லை சார், பேசி அவங்க கூப்பிட்ட உடனே இவ வந்து மாறிடுவா, அப்படியே டோட்டலாக மாறிடுவா.